அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்டா, இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு. ஏண்டா இன்றைக்கு பங்குனி திங்கள், நிறைய வேலைகள் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான சமையல் தான். இப்ப எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன். இதுல பார்க்க போனா குடாமிளகா வெட்டி கிளீன் எல்லாம் பண்ணி கழுவி வச்சிருக்கு. இது போஞ்சி நறுக்கி வச்சிருக்கு. சுக்கீனா வெங்காயம் கறிக்கு, இது குழம்புக்கு பைத்தங்காயும் போஞ்சியும், இது ரைத்தாக்கு சிவப்பு வெங்காயம், இது வெங்காயம் லீச்சு எல்லாம் போடுறோம், குறைக்க போகிறேன். முந்திரி வத்தல், இது 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 என்னண்டா கஜு பாதாம் பருப்பெல்லாம் பட்டு வச்சிருக்கு. இது பொட்டுக்கடலை அரைவால் நிறவில் வறுத்து நெரிச்சது, தக்காளி கறிக்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு சோத்துக்கு எல்லாம் போடுறதுக்கு தான் இதெல்லாம் பட்டி வச்சிருக்கு. இதுவும் தான் இப்போ கறிக்கு போடுறதுக்கு குழம்புக்கு. இப்போ பார்ப்போம் என்ன செய்யலாமண்டு. இப்போ ஓன் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் தான் நான் ஏர் ஃப்ரைல தான் வைக்க போகிறேன். இப்போ வச்சுட்டு சமையலுக்குள்ள போவோம். ஏர் ஃப்ரைல இதை வச்சுட்டு நான் இதுக்கு உப்பெல்லாம் போட்டு இப்பவே எல்லாம் உப்பை போட்டுட்டு கொஞ்சம் செத்தல் மிளகாயும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒலிவெண்ணையும் சேர்த்துட்டு சிறிதளவு கணக்க இல்லை இப்போ இஞ்ச விட்டோம்னு சொன்னால் ஒரு ஆள் இந்த வேலை இஞ்ச நடக்கும். இப்போ மரக்கறியை போடுவோம். இங்கே ஆஃப் பண்ணிட்டு மரக்கறி ஓகே, அது போட்டாச்சு. அது அவியட்டுக்கும். அடுத்தது இப்போ நாங்கள் சமையலுக்குள்ள போவோம். அங்கால இப்போ சாப்பா போடும் முதல்ல. இப்போ நாங்கள் எல்லா அடுப்பையும் மூட்டோம். அடுப்பில் பெரிய சமையல் இல்லை. இது ஒரு கறிக்கு இதில் கச்சி குழம்புகள் வாட்டுறதுக்கு எல்லாத்தையும் மூட்டி போட்டு எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சால் சமையல் ஈஸியாக முடிக்கலாம். முதல்ல நான் ஒலிவெண்ணெய் போட்டாச்சு. ஒலிவெண்ணெய் அதுக்கு ஒலிவெண்ணெய் இல்லை, அதுக்கு கொஞ்சம் நெய் விட போகிறேன். நெய்யில் இதுக்கு கொஞ்சம் நெய் போட்டா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அது சூடாகட்டுக்கும். இப்போ நான் போட போகிறது முதல்ல கொஞ்சம் கடுகை போடுவோம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டுக்கும். வெடிச்சு வருது. இப்போ செத்தலை போடுவோம். கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம், பெருஞ்சீரம், இன்னும் கொஞ்சம் பெருஞ்சீரம் போடலாம். பெருஞ்சீரம் போட்டாச்சு. இப்போ மீதி வெங்காயத்தை போடுவோம். மூக்களை உள்ளி ஊற விடலாம். இப்போ உள்ளி இஞ்சால வைப்போம். இஞ்சால பார்ப்போம் மனுஷனா. முந்திரி வத்தல் அடுப்பை நல்லா குறைச்சி போவோம். ஓகே, முந்திரி வத்தல் இதுக்குள்ள கொஞ்சம் கஜுவை போடுவோம். கஜு பாதாம் பருப்பெல்லாம் மிக்ஸு. அதை விட பொட்டுக்கடலை இன்றைக்கு சாப்பாட்டுன்னு சேர்க்குறோம். மரக்கறி தானே, அப்போ நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்குமா இல்லை? ஓலாம். இப்போ இது வதங்கி வரட்டுக்கும் சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். எல்லாம் வதங்கிட்டது. முந்திரிய வத்தலை மாற்றுவோம். இதுக்குள்ள அடுத்தது குடமிளகாய் பூர்ணக்க வைக்கல. ஏன்னா தண்ணி சாமான் தானே, தண்ணி வரமன்றதுக்காக இதிலேயே போடுவோம் குடமிளகாய்.
ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷலாக வைக்கிறேன். கறியில் குறைச்சி ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாத்தையும் போட்டு வித்தியாசமாக அன்றைக்கு ஒரு சமையல் உண்டு. இதுக்கு சிறிதளவு உப்பு சேர்க்கலாம். பாறையின் உப்பு எடுத்துண்டு உப்பு போட்டாச்சு. இது வதங்கிட்டுது. அடுத்தது நெய்யில் சும்மா வாட்டுறதான். இதை எடுத்தாச்சு. இந்த நெய்யை எடுத்து திரும்ப இதுக்கெல்லாம் ஊற்றுவோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சது. இதை இங்கால மாற்றுவோம். இதை நிப்பாட்டான். பெரிய அடுப்பு தேவையில்லை. இது அங்கால மாற்றுவோம். இதை போட்டாச்சு. ஓகே, இப்போ வதங்கி வரட்டுக்கும் சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். புள்ளியை சேர்த்து போட்டு தக்காளி பழத்தையும் சேர்ப்போம். என்னன்னு சொன்னால் தக்காளி பழம் நான் தோல் இடிச்சு தான் 2 தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும். இப்போ அடுத்தது இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இந்த மறந்து போவேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போகணும். இப்போ போடுற மிளகாத்தூள் அது வதங்கட்டுக்கு நல்லா இது வதங்கணும். நல்லா தண்ணி கொதிக்கிற குழம்புக்கு பைத்தங்காய், உருளைக்கிழங்கு, தேவையெல்லாம் இது தக்காளி தோல் இடிச்சு போட்டால் குழம்புக்கு செட்டையாக பறக்காதுன்றதுக்காக நான் கூடுதலாக தக்காளி பழம் சில உரிச்சு தான் போட்டேன். அப்படியே கரைஞ்சி கறியும் நல்லா திக்காக இது. இப்போ இதையும் செதுவாக ஆட்டிடுவோம். இது என்ன தண்ணி குடமிளகாய் வந்து தண்ணி அப்போ இது தோரணத்தை வைக்கையில் இது இப்படியே வதக்கும். ஓகே, இப்போ இதற்கு எண்ணத்தை போடலாம். நான் தூளை சேர்ப்பேன். நல்ல ஒரு பைத்தங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு 2 இவ்வளவு காணும் தூள். தக்காளி போட்டபடியாக கொஞ்சம் சோறு. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழம்பாக்கும். கடல் போடலை, சமையல் ரெடியாகும். இது கூழ் வதங்கி நல்லா மனம் மாறட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நாங்கள் அப்புறம் வச்ச கிழங்கு பைத்தங்காய் எல்லாம் போட்டாச்சு. கொதன்ட்டு கொதிக்குது. அடுப்பை சிம்மில் விட்டுட்டு மிளகாயும் குடமிளகாயும் ரெடி ஆயிட்டுது. இப்போ வாங்க அங்கால போய் பார்ப்போம் என்ன செய்யலாம்னு. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு, சுக்கீனா, மெச்சது பச்சை பட்டாணி இவ்வளோத்தையும் நாங்கள் போடுவோம். அளவாக போடுவோம். போடுறோம்க்குள்ள நாங்கள் அவியத்துக்கும் இதுக்கு சேர்ப்போம் சிறிதளவு உப்பு, சிறிதளவு காரம், புறதும் சேர்க்கலாம். நான் முதல்ல சேர்த்திருக்கு. ஒலி பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்போ அடுத்த ரிப்பு நாங்கள் ஃப்ரைல வைக்க போகிறோம். வச்சோன்னா அங்காலயம் அவியுது, இஞ்சாலயம் அவியுது. வேகமாக சமையல் ரெடி ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு அங்கால சமையலை பார்க்கலாம். இதை வைப்போம். மரக்கறி இதில் மரக்கறி இன்னைக்கு ஓடுது. இப்போ பார்ப்போம். இது ஓகே ஓகே மரக்கறி இது வேகட்டுக்கும். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம்.
இப்போ நாங்கள் சின்ன அடுப்பில் வெங்காயம் நீச்ச வதக்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸு ஸ்பெஷலாக எல்லா மரக்கறியும் போட்டு இது வதங்கட்டுக்கும். அங்கே ஏர் ஃப்ரையில் வேலை செஞ்சுருக்குது. இது வேகட்டுக்கும். இதுக்கு சிறிதளவு உப்பு சேர்ப்போம். முதல்ல உப்பு போட்டால் வெங்காயம் கறி வதங்கும். இல்லை உப்பு சேர்த்துட்டு இதை வதங்க விடுவோம். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். சில கறி அந்த மாதிரி வெண்டொன்றுக்கு நல்ல சிம்மில் விடுவோம். ஓகே, இப்போ சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு சிறிதளவு மிளகு தூள் சேர்த்து போட்டு இறக்கலாம். ஓகே, இறக்கிட்டு இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ போன்சி சின்ன சின்ன நறுக்கி வச்ச போன்சியை போட்டோம். இந்த பேருந்து அவியாது. இப்போ தனியாக இதை வதக்குவோம். அங்கால வதங்குது. இதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டுவிட்டு கொஞ்சம் மிளகுலும் போட்டோம்னு சொன்னால் இது எரியண்டு கொஞ்சம் தானே வதங்கிடும் ஈஸியாக. ஓகே, இது வதங்காட்டுக்கும். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இது வதங்கி வேற இப்போ போஞ்சி கொஞ்சமாக தான் நல்லா போட்டது அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே கரெக்டாக போடுவோம். ஏன்னா ஒன்று எல்லாம் சேர்த்து போட்டால் சில அது அவியாது. அப்போ அதால் நான் தனியாக தான் இப்போ வதக்கி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஒலிவெண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் வதங்க விடுவோம். கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துட்டு அதோட எல்லாம் ஊறி ஓகே, இது வதங்காட்டும். இப்போ சில நேரம் கழிச்சு இதை வதங்கி ஒன்றும் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏர் ஃப்ரையில் வச்ச உருளைக்கிழங்கு, பிசல்லி, சுக்கீனா எல்லாம் பிசல்லி என்னதுன்னா பச்சை பட்டாணி எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து கொட்டிட்டு கழுவ விடுவோம். அந்த மாதிரி வெந்து வந்துட்டுது. சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ இது கரெக்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்குள்ள அது கச்சான் இது போட்டிருக்குதுன்னு பொட்டுக்கடலை இதை மாற்றி போட்டு வரேன். மாற்றி போட்டு ஓகே மாற்றியாச்சு. இப்போ எங்களை குழம்பு ரெடி ஆகிட்டு நிப்பாட்டுவோம். எங்களுடைய குழம்பு அழகான குழம்பு ரெடி ஆகிட்டு மல்லித்தலையும் போடுவோம். அப்படியே மூடி விடுவோம். ரைஸை வச்சுட்டு பார்ப்போம். பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட மதிய உணவு விரத சாப்பாடு ரெடியாக இருக்கு. என்னடா ஒரு குழம்புண்டா ஸ்பெஷலாக வச்சிருக்கு. எங்கட குழம்பு போஞ்சி உருளைக்கிழங்கு குழம்பு, தக்காளி பழம் 2 போட்டு அதோட மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பொரிச்சு, அப்பளம், மிளகாய், அங்கால ரைத்தா தயிர் போட்டுருக்கு. இஞ்சால பாசுமதி கொஞ்சம் ஒரு ஆள் சொல்லிச்சுது பொன்னி அரிசியும் போட மாட்டேது. அப்போ கொஞ்சம் பொன்னி அரிசி போட்டிருக்கு, பசுமதி போட்டிருக்கு. அண்ட் ஃப்ரெஷ் எங்கட வீட்டு ஸ்பெஷல். இதுதான் எங்கட சாப்பாடு. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி ஊடாக சந்திக்கும் வரை பாய்.